الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أولم نعمركم ما يتذكر فيه من تذكر وجاءكم النذير فذوقوا فما للظالمين من نصير. صدق الله مولانا العظيم. அனைத்து புகழும் புகழ்ச்சியுமே நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு சொந்தம். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், வணங்குவதற்கு மிகவுமே தகுதியானவன். அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதராக இவ்வுலகிற்கு வந்துதித்த கண்மணி நாயகம் ஹஜ்ரத் அப்துல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தனது வாழ்விலே எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், கியாமத் நாள் வரும் வரை அன்னாருடைய வாழ்வை தனது வாழ்வில் எடுத்து நடக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவரின் பேரிலும் சாந்தியும் சமாதானமும் புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவான் மீது உரிய நேரத்தில் அல்லாஹ்வின் இல்லமாம் மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈருலக நலவை நாடி எந்தெந்த காரியங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு பணித்தாரோ அத்துணை காரியங்களையும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் சிரமம் பாராது எடுத்து நடக்குமாறும், அதே போன்று ஈருலக நலவை நாடி எந்தெந்த காரியங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து விலகி தூரமாகி நடந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்தானோ அத்துணை காரியங்களிலிருந்து முற்று முழுதாக விலகி தூரமாகி நடப்பதோடு, குறிப்பாக விசேஷமாக தனிமையிலே இருக்கும் போது அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வா செய்து நடந்து கொள்ளுமாறு முதலிலே அடியேற்கும் அப்பா உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பு கட்டளை பிறப்பித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1448வது வருடத்திலே 2வது மாதத்தை அடைந்திருக்கும். புனிதமான முஹர்ரம் மாதத்தை முடித்துவிட்டு சஃபர் மாதத்தை ஆரம்பித்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த வாழ்க்கை இருக்குதே, இன்னொரு அமானியம். இது ஒரு வீணான விளையாட்டான ஒரு வாழ்க்கை அல்ல. பிறந்துட்டோம், எப்படியாவது வாழ்ந்துட்டு எங்களுக்கு போயிடலாம் இல்லை. இங்க நாங்க கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அல்லாஹ் இடத்துல நாங்க ஜவாபு சொல்லணும். லதுஸ்அலுன்ன ثم لتسألن يومئذ عن النعيم. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒவ்வொரு நிஅமத்தை பத்தியும் நாங்க பின்னால கபருடைய வாழ்க்கையில உங்கள்ட்ட கேள்வி கேட்போம். ஒவ்வொரு நிமிஷத்தை பத்தியும், ஒவ்வொரு நிஅமத்தை பத்தியும் கியாமத்துல நாங்க போயிட்டு பதில் சொல்லணும். இப்ப 1448வது ஹிஜ்ரி ஆண்டு ஆரம்பிச்சு ஒரு மாசத்தை கழிச்சிருக்கிறோம். நானும் நீங்களும் வாழ்க்கையில கண்ட மாற்றம் என்ன? போன வருஷத்தை போலதான் இந்த வருஷமும் போகுதாண்டா நானும் நீங்களும் நஷ்டத்துலதான் இருக்கிறோம். வாழ்க்கையில ஒரு படி முன்னேறணும். வாழ்க்கையில அதிகமாக நாங்க அமல்களின் பக்கம் விரையணும். அதிகமாக அமல்களை செய்யறதுக்குரிய ஆசை ஆர்வத்தை எங்களை கல்புகள்ல உருவாக்கி கொள்ளணும். சந்தர்ப்பம் கை நழுவ விட்டுட்டு போனதுக்கு பின்னால கை செய்தப்பட முடியாது. ஓதின குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர் வஜாஅகுமுன் நதீர். கியாமத்துடைய நாளையில வஹும் யஸ்தலிகூன ஃபீஹா ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் ஸாலிஹன் கைர அல்லதீ குன்னா நஅமல். மனிதர்கள் யாரெல்லாம் கை செய்தப்பட்டார்களோ அவர்கள் நரகத்திலிருந்து அல்லாஹ் இடத்துல கேட்பார்கள், யா அல்லாஹ், கத்துவார்கள், எங்களுக்கு நரகத்திலிருந்து எங்களை வெளியாக்கு. கத்துவார்கள், சொல்லுவார்கள், நாங்கள் உலகத்தில் எந்த அமலை செஞ்சுட்டு இருந்தோமோ மறுபடியும் போனா அதை செய்ய மாட்டோம், நல்லவர்களாக வாழ்வோம். அக்ரிஜ்னா நஅமல் ஸாலிஹன் கைர அல்லதீ குன்னா நஅமல். நாங்க இதுக்கு முன்னால எந்த அமலை செஞ்சுட்டு இருந்தோமோ இப்ப எங்களுக்கு விளங்குது இது நஷ்டம். தொடர்ந்து துனியாவின் பின்னால ஓடினோம், ஆகிரத்தை மறந்தோம், நஷ்டம் விளங்குது. இப்ப நீ எங்களை திரும்பி அனுப்பு,
இந்த நரகத்திலிருந்து வெளியாக்கு, நாங்க நல்ல வேலை செஞ்சுட்டு வருவோம். இப்பதான் அல்லாஹ் எழுத கேட்பான். அவரும் அம்பிருக்கும் மாயத்ததக்கருபி மன் ததக்கர். ஒரு மனுஷன் திருந்தி மனுஷனாக வாழ்றதுக்கு போதுமான அளவு வாழ்க்கையை அவனுக்கு தரலையா? அல்லாஹ் கேட்பான். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருந்துச்சு, 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்தீங்களே, என்னத்தை செஞ்சீங்க? வஜாக்கு முன்னதி எத்தனையோ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய உங்களுக்கு தூதர்கள் வந்தார்கள், தூதுகளை நாம் அனுப்பினோம், நீங்க அதை கொண்டு நீங்க படிப்பின பிறலே பதுக்கு, இப்ப நீங்க அனுபவிங்க வேதனையை. அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் இந்த நாளில் யாரும் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிடுவோம். அவர்களே, வஜாக்கும் நதீர் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதியிருக்கிறார்கள், இந்த நதீர்னா நாங்க சொல்லலாம், எங்களுக்கு நபி வரலையே, எங்களுக்கு இங்க நபி வந்தாங்க, நாங்க பிந்திய காலத்துல வாழ்ந்தோம், இந்த காலத்துல அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ஏராளமான முஸ்அத்களை தீன பத்தி விளக்கத்தை தான் தந்திருக்கிறான். விசாலமான ஒரு பகுதிய தீன பத்தி விளங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தான் எங்களுக்கு தந்திருக்கிறான். இதற்கு முன்னால் உள்ளவர்கள் சொன்னாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாலும் நாங்க சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளணும். உதாரணவர்களே, அதுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் எழுதுகிறார்கள், உங்களோட முடி நரைக்குது தானே, உங்களோட தலையில முடி நரைக்குது, நாங்க என்ன செய்யறோம்? சுண்ணத் என்ன செய்யுது? மரத்தோண்டி போடுறது சுண்ணத். வெள்ள வந்தா அதுக்கு மரத்தோண்டி போட்டு மறைக்கிறோம், தாடியில தலையில சுண்ணத். அது அன்பார்ந்தவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதுவும் நதீர் தான், உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. மனிதா, உண்ட முடி வெள்ளையாகுது, நீ நினைக்காத நீ வயசாளி ஆகிறாய், இந்த கொஞ்ச நாளைக்கு வாழ்வாய், மொத்தாக போறாய். நதீர் இது, எச்சரிக்கை. மனிதா, முடி நரைக்குதா, கால்ல கையில தலையில தாடியில மேலுள்ள முடிகள் நரைக்குது, நாங்க நினைக்கிறோம் இது தண்ணி பிரச்சனை, இது சூழல் பிரச்சனை, கிளைமேட் பிரச்சனை. குர்ஆன் சொல்லுது ஒரு பிரச்சனையும் இல்ல, உனக்கு மவுத்து பிரச்சனை, உனக்கு மவுத்து நடக்குது, அதுதான் உங்களோட முடி நரைக்குது. நாங்க சொல்றோம் இல்ல, நான் கூட கஷ்டப்பட்டதால, சில வெளிநாடுகள் இருந்ததால என்ன முடி நரைக்குது, சில இல்ல மாஷா அல்லாஹ் ரீசன் இருக்கிறான். குர்ஆன் சொல்லுது இல்ல, மௌத்து வரப்போகும், நோய் வருதா, தடுமல், காய்ச்சல், இருமல், காதுவலி, தலைவலி, முதுகுவலி வருதா, வஜாஅக்கு நதீர், எச்சரிக்கை வந்திருக்குது. மனிதா, நீ மௌத்தாக போறாய், நீ மௌத்தாக போறாய். நோயாளிக்கு சிக் பண்ண போறீங்களா? மௌத்தாக போறாய்ங்க. நதீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு எச்சரிக்கை. ஜனாசா, திடீர்னு ஜனாசாவுடைய செய்தி வருதா, எச்சரிக்கை எங்களுக்கு. மனிதா, நீ மௌத்தாக போறாய், மௌத்தாக இருக்கிறான், அடுத்த நீனு மௌத்தாக போறாய். நாங்க சொல்றோம், அவர் மௌத்தாகிட்டாரு பாவம், இவர் மூத்தாகிட்டாரு பாவம், இவங்க மூத்தாகிட்டாங்க பாவம், இப்படி ஒரு மௌத்து. கடைசிக்கு நாங்க எங்களை மனசாக சொல்லாம சொல்லி போறோம், என்ன நடந்தாலும் எங்களுக்கு தான் அப்படி மௌத்து வராங்க. செய்தான் அப்படித்தான் எங்களை பெரிய பரதாவணி போட்டு மூடுறீங்க, குத்தி அப்படித்தான் கொடுக்கும். நீ பயப்படாத, உனக்கு அப்படி மௌத்து வராது. அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் எச்சரிக்கை. அடுத்த வீட்டுல மையத்து, அடுத்த வீட்டுல இல்ல, மனிதா நீ விளங்கிக்கோ, எச்சரிக்கை, நீ மௌத்தாக போறாய். நோய் வருதா, உன்ன குடும்பத்துல ஒருத்தருக்கு நோயா, உன்ன அக்கம் பக்கத்துல ஒருத்தருக்கு நோயா, ஊர்ல ஒருத்தருக்கு நோயா, மனிதா நீ விளங்கிக்கோ, நீ மௌத்தாக போறாய். வஜாஅக்கு நதீர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய வந்தைகளுக்கு எச்சரிக்கை செஞ்சு கொண்டே இருக்கிறார். நாங்க மருந்தெடுத்து குடிச்சிட்டு ஆரோக்கியம் தேடிட்டு இருக்கிறோம். இஸ்திக்ஃபார் செய்யணும், தௌபா செய்யணும், தொழுகிறதுக்கு பள்ளிக்கு வரல, தொழுகை பக்கம் வரல, குர்ஆனை தொடரல, திக்ர் செய்யல, ஸலவாத்து போடல, நாங்க அங்க சதகாக்கள் கொடுக்க வரல, நாங்க ஆரோக்கியம் தேடி திரிகிறோம். நீ எங்க வாழணும்? அல்லாஹ் சொல்ற எச்சரிக்கை தந்ததுக்கு பின்னாலையும் நீ சும்மா தானே இருக்கிறாய், கண்டு தோறாய், நீ அதுக்கு ஆரோக்கியம் தேடுறாய். வெள்ள வருதா, அந்த கலக மாத்த முயற்சி செய்கிறாய், தோலெல்லாம் சுருங்குதா, அதை நிமித்த முயற்சி செய்கிறாய். ஆனா நீ என் பக்கம் திரும்புறதுக்கு முயற்சி செய்யலையே. தாக்கத்தில் எழுந்து கேட்போம், தாக்கத்தில் எழுந்து அழுவோம், தொழிலை கோடோடி வருவோம், யா அல்லாஹ் நோய் வந்துருச்சு, மௌத்துவா போகுது போல. மௌத்த பத்தி பேசவும் போய் அதிகமானவர்கள் வீடுகள்ல மௌத்த பேசுறதா வீடுகள்ல. இது என்ன? இது நல்ல நேரத்துல நபிய வந்த நிக்காவுடைய வைபவத்திலே மௌத்த பத்தி பேசிக்கிறோம், மௌத்த ஞாபகப்படுத்திக்கிறாங்க. ஏன் நிக்காவுடைய வைபவத்திலே மௌத்து வரலாம், அது அல்லாஹ் எழுதினர். அன்பார்ந்தவர்களே, எல்லா நேரத்திலே மௌத்துடைய சிந்தனையோட வாழ வேண்டிய நாம் மௌத்த மறந்து வாழ்றோம்.
தயாரிப்பு இல்லாம வாழ்றோம். எத்தனையோ எச்சரிக்கைகள் வருது. அல்லாஹ் எங்களுக்கு கேட்பான், தந்தையிலே நீங்க கண்டுகொள்ளலே. அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாங்க தாயுடைய பிறப்பதற்கு முன்னாலே தாயுடைய கற்பனையில எப்ப நாங்க நுத்ஃபாவாக விந்தாக மாறி அது அல்லாஹ் அது இரத்த கட்டியாக மாற்றி சதை கட்டியாக மாற்றி இதுக்கு பின்னால் அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்புறான். அந்த மலக்கு அனுப்பி ரூஹ் ஊத வைக்கிறான். இதெல்லாம் ஹதீஸ் இருக்குது, நேரத்தை கருத்துல கொண்டு தர்ஜுமா பண்றான்னு சொல்லிட்டு போறேன். அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்புறான். அந்த மலக்கு வந்து அவருக்கு ரூஹ கொடுக்கிறார், ரூஹ் ஊதுறார். ரூஹ் ஊதிட்டு போயிட்டு 10வது மாசம் பாரதில்லை. ரூஹ ஊதி அடுத்த கடன் செய்யற 4 வேலை நபி அவர்கள் சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும், தெளிவாக ஹதீஸ்ல பதிவாக இருக்குது. புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அவர்கள் சொன்னார்கள், ரூஹ் ஊதப்படுது, வயுக்மரு கலிமாத்தின் 4 கலிமாக்கள் அங்கு எழுதப்படுது. சொன்னார்கள், நாலு விஷயத்தை தான் எழுதுறான். உடனே ரூஹ் எழுதிய 4வது மாசத்திலே உடனே அல்லாஹ் முதலாவது எங்களை ரிஸ்க் எழுதுறான். எங்களுக்கு தேவை எவ்வளவு இருக்குது, உலகத்துல நாங்க எவ்வளவு வாழ்கிறோம், எவ்வளவு சம்பாதிப்போம், எப்படி எப்படி இருக்கோம், எல்லா தேவையும் அல்லாஹ் எழுதி முடிச்சுட்டான். இப்ப நாங்க மனிதர்களாக நாங்க பக்கம் ஓட வேண்டிய, அதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய, அதை நினைச்சு நோயாளிய வேண்டிய தேவைகளுக்கு இல்ல. சொல்றான் குர்ஆன்ல, இந்த உலகத்துல எந்த பூர்வீகமும் இல்ல, அதனுடைய ரிஸ்க் அல்லாஹ் முடிவு செய்யும். அதனுடைய ரிஸ்க் அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். அதான் முடிவு. அல்லாஹ்வுக்கு ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் எழுதுறான். நான் உலகத்துக்கு வார நேரம் இல்ல, 4 மாசம் ஊதினத்துக்கு பின்னால முதலாவதாக எங்களை ரிஸ்க் எழுதுறான். 2வது அஜர் எழுதுறான். நீங்க எவ்வளவு காரணம் வாங்குவீங்க, எப்படி வாங்குவீங்க, எவ்வளவு எப்படி எல்லாம் இங்க எல்லாம் இருப்பீங்க, இங்க மூத்தாகுவீங்க, அதான் தான் எழுதிட்டான். அஜர் எழுதுறான். எங்களை அமலாத்தான் எழுதுறான். நாங்க என்ன அமல் செய்வோம். பயங்கரமான ஒரு வழி இதுதான். கடைசி மூணையும் வந்து அப்சரா வச்சிருக்கிறான். 4வது பயங்கரமானதான் வச்சிருக்கிறான். இதுதான் நானும் நீங்களும் இன்னைக்கு போட்டி போடுறோம் மிக முக்கியமான ஒரு தருணம். அல்லாஹ் 4வது எழுதுறான். அவரு ஷகியா சஈதா, அவர் சீதேவியா மூதேவியா, நரகவாதியா சொர்க்கவாதியா, அல்லாஹ் அக்பர் அனைவரை சொர்க்கவாதியா ஆக்குவான். இதுதான் பயங்கரமான ஒரு பாயிண்ட், பயங்கரமான இடம். இதுதான் தெரியாது. நாங்க எல்லாம் வாழ்றோம், வெளிரங்கமா செய்யறோம். நாங்க சொர்க்கவாதியா நரகவாதியா எனக்கு தெரியாது. இப்ப எழுதிட்டான். தாயுடைய வயிற்றுல 4 மாசமாக இருக்கிற நேரமே அல்லாஹ் முதலாவது எங்கள் எழுதிட்டான், முடிவு செஞ்சிட்டான். முறைகளை சொல்லி சொன்னாங்க, சத்தியம் என்று சொன்னாங்க. வணங்குறதுக்கு தாதியான அல்லாஹ்வை தவிர, அந்த அல்லாஹ் தவிர யார் இருக்கிறான், அந்த அல்லாஹ்வை தவிர, அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்றேன் சொல்லி சொன்னாங்க. உங்களில் ஒருவர் என்ன செய்வாரு, சொர்க்கத்துடைய அமல் செஞ்சு கொண்டே போவார், செஞ்சு கொண்டே போவார். சொர்க்கத்துடைய அமல் மாஷா அல்லாஹ், தஹஜ்ஜுத் தொழுவாரு, 5 நேரம் தொழுவாரு, ஏராளமான நல்ல அமல்கள் செய்வாரு. எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு சான் ஒரு முழங்கால் இருக்கிறது வரை சொர்க்கத்துக்கு போறது ஒரு அமலை செய்வாரு. கடைசி நேரம் கிதாபு முன்னது அல்லாஹ் தாய்மை வயிற்றில் இருக்கிற நேரம் அவர் நரகவாதி எழுதியிருந்தா, அவர் கடைசி நேரம் ஒரு பாவத்தை செய்வாரு. செஞ்சு அமல் செஞ்சு கொண்டிருந்தவர் கடைசிக்கு ஒரு பாவத்தை செஞ்சுட்டு நரகத்துக்கு போவார். இமாம்கள் எழுதியிருக்கிறாங்க. சிலருக்கு நாங்கள் கலிமா சொல்லி கொடுத்தோம். நல்ல மனிதர் வெளிரங்கமாக பார்க்கும் போது நல்ல மனிதராக வாழ்றாரு, அவருக்கு களிமா சொல்லி கொடுத்தோம். ஆனா களிமா வரல, வேற என்னவோ வார்த்தைகளை சொல்லிட்டு மரணிச்சாரு. காரணம் என்னன்னு சொன்னா, தனிமையில பாவம், வெளிரங்கமாக வேஷம், உள்ரங்கமான பாவம். தக்குவாவை கொண்டு வசிய செய்கிற நேரம் எல்லா உலமாக்களும் முதலாவதாக சொல்லுவாங்க, தக்குவாவை கொண்டு நான் வன்மையாக வசிய செய்கிறேன். தனிமையில் இருக்கும் போது அல்லாம பயந்துடும், தனிமையில் இருக்கும் போது அல்லாம பயப்படுவோம். இதுதான், இந்த தனிமைதான் எங்களை சபையையும் சகாதத்தையும் முடிவு செய்யும். யாரு தனிமையில பாவம், இமாம்கள் எழுதியிருக்கிறாங்க. அவர் ஏன் அந்த கனிமாவை சொல்லல, அவர் சாராயம் போதை கடுமையாக இருந்தார்.
அவரு தனிமையில போதையில இன்னும் காணக்கூடியவராக இருந்தாரு. அதனால சக்கராத்துடைய நேரத்தில் அவருக்கு கலிமா வரல. அவர் மோசமான முடிவு. கடைசி நேரம் நல்லவராக இருக்கிறோம். சில பாவங்களுக்கு சிலர் அடிமையாகி இந்த பாவத்தை தனிமையில செஞ்சு கொண்டு இருக்கிறோமா, இது எங்கேயுமே எஃபெக்ட் பண்ணாது. எங்களை கடைசிக்கு எங்களை கலிமாவுடைய நேரத்துல பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இந்த பாவம் வந்து நின்று கலிமா வராது. இந்த பாவங்கள் தான் வாயால வரும். பாதுகாக்கணும். அன்பார்ந்தவர்களை தொடர்ந்து நபியவர்கள் சொன்னார்கள், இன்னொரு மனிதர் நரகத்துடைய அமலை செஞ்சு கொண்டே இருக்கிறார். நரகத்துடைய அமலை செஞ்சு கொண்டே இருக்கிறார். செஞ்சு கடைசி கட்டம் அவருக்கும் நரகத்துக்கும் ஒரு ஒரு குளம் தான் இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு அமலை செய்தாரு. அந்த அமலின் மூலமாக அவருடைய கிதாபு உண்டது. அல்லாஹ் அந்த தாயுடைய வயிற்றில் எழுதின விஷயம் உண்டது. அவர் சொர்க்கவாதியாக மாறும். அன்பார்ந்தவர்களே, இது யாருக்குமே தெரியாது. யாரு சொர்க்கவாதி யாரு நரகவாதி என்பது அல்லாஹ் தான் முடிவு செய்யும். ஒரு யுத்தத்துல ஒரு வேகமா ஒரு சகாபி யுத்தம் செஞ்சுட்டு எல்லாரும் இறந்து விடுறாங்க. ஒரு சகாபி வேகமா யுத்தம் செய்யறாரு. சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூலல்லாஹ், இந்த சஹாபியின் உத்வேகம் தான் என்ன, எப்படி வீரனாக உண்மையை பயம் இல்லாம போய் யுத்தம் செய்யறாரு அப்படி சொன்னாங்க. நரகவாதி. யுத்த காலத்திலிருந்து நபி ஒரு ஷஹாதா இருக்கிறான், நரகவாதி. அவரு கேட்ட சஹாபி பார்த்தாரு, ஏன் நபி அவங்க அப்படி சொன்னாங்க. பின் தொடர்ந்து போனாங்க. யுத்தம் செஞ்சு போயிட்டு ஒரு இடத்துல ஈட்டி ஒன்று படுது. அவருக்கு நெஞ்சியை குத்துது. அந்த ஒரு இடத்துல உட்கார்றாரு. இந்த வருத்தம் தாங்கலாம இன்னொரு ஈட்டி எடுத்து தன்னை தானே கொலை செஞ்சு கொண்டு தற்கொலை செஞ்சு கொண்டு மௌத்தாகிறாரு. ஓடி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் நீங்க அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொல்லி நான் சாட்சியம் சொல்கிறேன். நீங்க எதை உண்மையை சொன்னீங்களோ உண்மையாகவே நடந்துருச்சு. அவர் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு நரகவாதியாக மாறி. பார்ந்தவர்களே, அதனால கடைசிக்கு எங்களை கிதாபு வந்தது. நாங்க பார்க்கிறோம் எவ்வளவு நல்லவர்கள் செய்யறாங்க. சின்ன ஒரு கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை தாங்க இயலாது, தூக்குல தூங்குறாங்க. எவ்வளவு நல்ல மனிதர், சமூகத்துக்கு நல்ல பேர் போட்டவர், வாலிபர்கள் நல்ல வேலை செஞ்சவர், குடும்பத்தோட நல்லா இருந்தவர். இந்த ஒரு பிரச்சனை சொல்ல முடியாது. அதை வெளியே கேட்டா ஒரு கேவலமா உண்டாகும். யாருக்குமே தெரியாம தந்த வீட்டுக்கு அல்லது காட்டுல தந்த கடையில நான் போயிட்டு தற்கொலை செஞ்சு போறாரு. இதுதான் நபி அவங்க சொன்னாங்க, கிதாபு முந்தது. அவர் சொர்க்கவாதியா தான் மக்களுக்கு மத்தியில் உலா வந்தாரு. கடைசி நேரத்தில் அவர் நரகவாதியாக. அன்பார்ந்தவர்களே, ஆக எங்களுக்கு தெரியாத ஒரு பாயிண்ட் தான், நாங்க சொர்க்கவாதியா நரகவாதி. அடி மனசு சொல்லும், நான் எப்படிப்பட்டவன், நான் நல்லவனா கெட்டவனா, நான் சொர்க்கவாதியா நரகவாதியா என் அடி மனசுக்கு தெரியும். நான் என்ன அமல் செய்வேன், என் அமல் எப்படி இருக்குது, அல்லாஹ்வுடைய தொடர்பு எப்படி இருக்குது, அல்லாஹ்வுடைய நான் எப்படி பேசுறேன், அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான், நான் அல்ல எனக்கும் அல்லாஹ்வுக்கு அன்பு எப்படி இருக்குது, முஹப்பத் எப்படி இருக்குதுன்றது எனக்கு தெரியும். நான் எனக்கு என்ன கல்வி சொல்லும், என் அடி மனசு சொல்லும். அது நாங்க விரும்புகிறோம், நாங்க வெளியே சொல்ல மாட்டோம், அதை காட்டிக்கொள்ள மாட்டோம், நல்லவர்கள் போல நடிக்கிறோம். ஆனால் முடிவு மோசமானதாக. அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு தெரியும் 99 கொலை செஞ்ச ஒரு மனிதர் வாராரு. அந்த பனி இஸ்ராயீல் அவர்கள் காலத்துல வந்து கேட்கிறாரு, எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா? கேட்டவர் பார்த்தாரு, 99 கொலை செஞ்ச உனக்கு என்னப்பா மன்னிப்பு? 100 பூர்த்தி செஞ்சார். 100 அவரோட 100 முடிச்சார். வந்து கை சேர்த்தப்பட்டார். இருந்து வந்து சேர்த்த இவர்த்தியா, நான் தௌபா செஞ்சு வந்து என்ன பாவத்தாலே ஆக்கிட்டான், மறுபடியும் முன்னேறி போறாங்க. இன்னொருத்த கேட்கிறார், உனக்கு தௌபா இருக்குது, நீ ஓடோடி போ, இந்த இடத்தை விட்டு ஓடோடி போ, இந்த இடத்துல ஒரு நல்ல மனிதன் இருக்கிறாரு, அந்த இடத்துல போயிட்டு நீ தௌபா செய், பாவங்களை மன்னிப்பான். இப்ப ஓடோடி போறாரு. போற நேரம் மௌத்து வருது. தௌபா செய்யல, தௌபா நாடி போறாரு. பார்த்தவர்களே, அவருடைய கிதாபு முன்பு அவர் அந்த சொர்க்கவாதியாக மாற்றணும். வந்த இடத்தை 2 மலக்குமாறு பாராங்க. வந்த இடத்தை கலக்க சொல்றாங்க. வந்த இடம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் கட்டளை எழுதுகிறான், எந்த பகுதியிலிருந்து வந்தாரோ அதை தூரமாக்குறான், எந்த பகுதியை போயிருக்கிறாரோ அந்த பகுதியை நிச்சயமாக்குறான். அல்லாஹ் அவருடைய ரூஹை கபூல் செய்கிறான். வயசுக்கு அலைஹில் கிதாப், அவருடைய கிதாபு முந்தது, அவர் சொர்க்கவாதியாக மாறினார். அன்பார்ந்தவர்களே, இப்படி ஏராளமான சம்பவங்கள் பதியப்பட்டிருக்கிறது. ஆகவே நானும் நீங்களும் இந்த இடத்துல தான் பயப்படுவோம். நான் சக்தியாக இருக்கிறேனா அல்லது சமீதாக இருக்கிறேனா? ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை என்னோட
தாயுடைய வயிற்றிலிருந்தே அல்லாஹ் எழுதிட்டான். இதுக்காக வேண்டி நான் முயற்சி செய்யணும். ரூஹை பத்தி கேட்டாங்க. ரூஹுண்டா என்ன? நாயகன் சொல்லுங்க, ரூஹுண்டா அல்லாஹ்வுடைய கட்டளை தான் எங்களோட கல்வி எங்களோட உடம்புல வேலை செஞ்சு கொண்டு ரூஹை பார்க்கலாம், கண்ணை பார்க்கலாம், இதர உறுப்புகளை பார்க்கலாம், இதயத்தை பார்க்கலாம், ரூஹை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய கட்டளை தான் எங்களோட உடம்புல வேலை செஞ்சு கொண்டு இருக்குது. அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைய நாங்க சரியான முறையில் உலகத்துல வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் போது இந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை நாங்க எடுத்து நடக்கிறது தான் அந்த ரூஹை பரிசுத்தப்படுத்தும். அல்லாஹ்வுடைய கட்டளை தான் அந்த ரூஹ் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையோட சேரும். அதுதான் பரிசுத்தம். இல்ல எங்களை திறமையான பரிசுத்தப்படுத்தாது, எங்களை டேலண்ட் அதை பரிசுத்தப்படுத்தாது, எங்கள் தீக்கிற பழம் அதை பரிசுத்தப்படுத்தாது. எங்கள் தீக்கிற அந்த அல்லாஹ்வுடைய தொடர்பு, அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம், அந்த அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொல்லக்கூடிய அந்த ரூஹை பரிசுத்தப்படுத்தும். ஆகவே அல்லாஹ்வர்களே, அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நப்சும், ஒவ்வொரு உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவையும் வந்தா எழுதிக்கான் மகானதா ஜன்னா அப்படின்னா சுருக்கமா நரகமான்னு சொல்லி அல்லாஹ் எழுதிட்டான். இப்ப சஹாபாக்கள் ஒரு சஹாபி கேட்டாரு, யா ரசூலல்லாஹ் அஃபலா நல்குது அலா கிதாபினா வனஜஅல் அமல். அப்படின்னா யா ரசூலல்லாஹ் ஏன் அமல் செய்யும்? அல்லாஹ் தான் தாயை வயிற்றிலே எழுதிட்டாங்க, நாங்க என்ன அமல் செஞ்சாலும் வேலையிலே கடைசி நேரம் நாங்க சுருக்கமா நரகமா அல்லாஹ் முயற்சி செய்வானே. நபியை சொன்னாங்க, இல்ல இல்ல பகாலு அமலு, நீங்க அமல் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. ஏனென்று சொன்னா உங்களில் ஒவ்வொருவரும் எதுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, சுருக்கமா நரகமா எதுக்கு படைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த அமலை செய்வதற்கு நீங்கள் லேசாக்கப்பட்டிருக்கிறீர்கள். சொர்க்கவாதியாக இருந்தா சொர்க்கத்துடைய அமல்களை செய்யறது எங்களுக்கு லேசாக இருக்கும். நரகவாதியாக இருந்தா இந்த நரகத்துக்கு போகக்கூடிய அமல்களை செய்யறது எங்களுக்கு லேசாக இருக்கும், இன்பமாக இருக்கும். ஆகவே சொல்லிட்டு சொன்னாங்க, நரகவாதிகள் அந்த அமலை செய்யறதுக்கு அவர்களுக்கு லேசாக்கப்பட்டிருக்கிறது. ஓதிச்சு குர்ஆனுடைய வசனம் ஓதினாங்க, யாரு அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறாங்களோ, அல்லாஹ் பயந்து நடக்கிறாங்களோ, மறுமையினால முன்வைப்பிக்கிறாங்களோ, அவர்களுக்கு யூஸ்ரா என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்துடைய வாசல் தான் லேசாகி கொடுக்கிறது. யாருக்காக உலகத்துல வாழும் போது நல்லவர்களாக தக்வா உள்ளவர்களாக வாழ்கிறோமோ, தேடுதல்களாக உள்ளவராக வாழ்கிறோமோ, நாங்க தனிமையில் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறோமோ, அங்கே வந்தா தக்வா பத்தி சொல்றான். தக்வா தலைகளை பாதுகாக்கும், அமல் செய்வோம், பாவம் வார நேரம் பாவத்துக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம். தக்வா இல்லைன்னா அல்லாஹ்வுடைய பயம் இல்ல, தனிமையில் இருக்கிறோம், ஹராமான வியாபாரம் வருது செஞ்சுட்டு சும்மா இருக்கிறோம், யார் பார்க்க இருக்கிறோம், ஹராமான வட்டி வருது எடுத்துட்டு சும்மா இருக்கிறோம், யார் பார்க்க இருக்கிறான். தக்வா இருக்கிறான், யார் பார்த்து இல்லையோ அல்லாஹ் எங்களை பார்த்துட்டு இருக்கிறான். நான் எந்த பகுதியில் எழுதப்படுகிறேன், வலதிலேயா இடதிலேயான்றத நானும் நீங்களும் அதை பார்ப்போம். ஏன்? தக்குவா எங்களோட பேசும், தக்குவா எங்களை பாவம் செய்ய கூடாது. அல்லாஹ் சொல்றான், தக்குவாவோட மறுமையினால் உண்மைக்கிறாரோ அவருக்கு நாங்க சொர்க்கத்துடைய வாசலிலே சாக்கி கொடுப்போம். அம்மாமன் பகில வஸ்தனா, யாரு கஞ்சத்தனப்படுவார்களோ அவர்கள் அவர்கள் மறுமையினால் குறிப்பிக்கிறார்களோ, யாரு அல்லாஹ்வுடைய அந்த தக்வா இல்லாம வாழ்வாரோ அவர் என்ன செய்வார்? மறுமையினால இயற்கையாகவே பொய்ப்பிக்க ஆரம்பிச்சிருவார். தொழுக அவருக்கு செய்தியே இருக்காது, குர்ஆன் திலாவத் அது ஓதணுன்ற ஆசையே இருக்காது, சதகாவா அதை ஏதோ ஒரு கஷ்டமாக நினைப்பாரு, ஜகாத்தா அதை ஏதோ ஒரு வெண்டப்பணம் மாதிரி நினைப்பாரு. இப்படி யாரு அல்லாஹ்வுடைய அன்பு முஹப்பத் தக்வா அன்பு இல்லையோ அவருக்கு இந்த அமல செய்யறது கஷ்டமாயிருக்கும். அல்லாஹ் சொல்றான், சொல்லக்கூடிய நரகத்துடைய வாசல அவருக்கு நாங்கள் சாக்கி கொடுப்போம். நாங்க எவ்வளவு பாவத்தை செஞ்சுட்டு சாதாரணமாக இருப்பான், எந்த கவலையும் வராது, எந்த கஷ்டமும் வராது, எந்த ஒரு மாற்றமும் வாழ்க்கையில வராது. ஏன்? இந்த நபியை சொன்னாங்க, அவரு அந்த அதுக்காகவே அடைக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும் சொல்லிட்டு சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தரை படைச்சிருக்கிறாங்க. சொர்க்கத்துக்கு அல்லாஹ் சிலரை படைச்சு அந்த சொர்க்கத்துக்குரிய அமல செய்யறதுக்குரிய வசதியை லேச அவர்களுக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறார். நரகத்துக்கு சிலரை படைச்சு நரகத்துடைய அமல அவர்களுக்கு இன்பமாக்கி கொடுத்திருக்கிறார். நரகத்துடைய அமல இன்பமாக செஞ்சு கொண்டிருப்பாங்க, சந்தோஷமாக செஞ்சு கொண்டிருப்பாங்க, அதுல அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் யாரை பார்த்து முடிவு செய்ய இயலாது.
நான் பார்க்க அவர் இன்னைக்கு அமல் செய்யறாரு, இப்படி அமல் செய்யறாரு, யாருடையாவது எதற்குரிய தேடுறது இல்லை. இந்த ஹதீஸ் ஏந்த வாழ்க்கையில் என்ன பாவம் இருக்குது, அதை நான் திருத்திக்கணும், அதை நான் விற்றோம், அதை நான் விட்டுட்டு நான் உண்மையான முன்மீனாக வாழ்றதுக்கு முயற்சி செய்யணுமே தவிர பிறரை பார்த்து நாங்க முடிவு செய்யறது இல்ல. ஏன்னு சொன்னா எங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நல்லவர்களாக மாறுங்க. எங்களுக்கு நாங்க யாரையும் பார்த்து முடிவு செய்ய இயலாது. அவர் இப்படியான அமல்களை செஞ்சாரு, அவர் சொர்க்கவாதி, இப்படியான அமல்களை செஞ்சாரு, அவர் இனி அல்லாஹ் பாதுகாக்கணும், நரகவாதியாத்தான் இருப்பாரு, அல்லாஹ் பாதுகாக்கணும் என்றெல்லாம் எங்களுக்கு பேச முடியாது. ஏன்? இது அல்லாஹோட இருக்கக்கூடிய முடிவு. அல்லாஹ் முடிவு செய்கிறான். எவனுடைய அந்த அடிமனத்துல எது இருக்குதுன்னு சொல்லி யாருக்குமே தோண்டி பார்க்க முடியாது, யாருக்கும் முடிவு செய்ய முடியாது. நான் எனது வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டவர்களுடைய ஒரே நான் பிறகு மீது கையை நான் கை நீட்டக்கூடாது. ஆக எல்லாதவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல இதை சும்மா சொல்லல. அல்லாஹ் சொல்றான், இந்த நப்ச வசப்படுத்தி கொடுத்த அந்த ரப்புல் ஆலமீன் அவர் சக்தியை பற்றி சொல்கிறான். எங்களை கல்விக்கு அல்லாஹ் ரெண்டையும் எங்களுக்கு அல்லாஹ் படிச்சு தந்திருக்கிறார். நலவும் விளங்குது, கெடுதியும் விளங்குது. ரெண்டு பாதைகளையும் அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறான். ஒன்று இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழி. இரண்டாவது வழிபடுத்தி அலைஹிம் வலத்வாலை, வழிகெட்டவர்கள் வழிகெடுத்தவர்களுடைய வழி. இந்த ரெண்டையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இப்ப எங்களை கல்விக்கு விளங்குது. இப்ப நாங்க எங்களுக்கு அல்லாஹ் விசேஷமா ஒரு 6வது அறிவை தந்திருக்கிறான். இருவர்களுக்கு ஐ அறிவை கொடுத்துட்டு எங்களுக்கு மனிதர்களாக எங்களுக்கு 6வது அறிவை தந்திருக்கிறான். இந்த 6வது அறிவு என்னத்துக்கு? வானத்துல பறக்கிறோம், பூமியை தோண்டி கொண்டு பூமிக்கு போறோம், கடலை புத்தி கொண்டு கடலுக்கு போறோம், நல்ல விஷயம். 6வது அறிவு தந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த 6வது அறிவை வச்சு இந்த சாதத்தை அடைகிறது. நான் சொன்னேன் ஆரம்பத்துல, சாதத்தும் ஷகாவத்தும் சொர்க்கத்தை அடைகிறதுக்கு தான் இந்த 6வது அறிவு. இந்த 6வது அறிவை வச்சு நானும் நீங்கள் மாஷா அல்லாஹ் நாங்க உலகத்தில் உள்ள கலைகளை படிக்கிறோம், உலகத்துல முன்னேற்றத்துக்கு வழிகளை படிக்கிறோம். அது உலகத்துக்கு நல்ல விஷயம், மாஷா அல்லாஹ். அது உலகத்தோடு முடிஞ்சிடும். அல்லாஹ் எங்களுக்கு இந்த 6வது அறிவை தந்திருக்கிற என்னத்துக்கு சொன்னா, நாங்க நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து சொர்க்கவாதியாக மாறுறது. எங்களுக்கு நல்ல அமல்கள் எது, மோசமான அமல்கள் எது, எது செஞ்சா நன்மை கிடைக்கும், எது செஞ்சா பாவம் கிடைக்கும்ன்றத அல்லாஹ் எங்களுக்கு கேட்டு தெளிவாக காட்டி தந்திருக்கிறான். அதனால நாங்க அல்லாஹ்வுக்கு குறை சொல்லுகிறார்கள். நாங்க இப்படி வாழ்ந்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு முடிவு செய்யத்தானே போறான். இல்ல, அதை அல்லாஹ் எங்களை கையில தந்திருக்கிறான். நாங்க முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சு நாங்க நல்லவர்களாக வாழ்றதுக்கு நாங்க இரவு பகலாக முயற்சி செய்யணும். எப்படி உலகத்துல நாங்க நல்ல ஒரு தொழிலதிபராக வாழ்றதுக்கு முயற்சி செய்யறோமோ, அதே போல நல்ல சாலிஹான ஒரு அடியாவாக வாழ்றதுக்கும் நாங்க முயற்சி செய்யணும். இதைத்தான் பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உலகத்துல இந்த 6வது அறிவு தந்திருக்கிறான். நாங்க அந்த நல்லவைகளை இடம் கண்டு நல்ல வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை உருவாக்கி அந்த சாதத்தை அடையணும், சீதேவிகளாக மாறணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். இன்னமல் அமாலு பில் ഖവാതீம், அமல்களுடைய எல்லாமே முடிவை வச்சுதான் இருக்கப்படும். எங்களோட முடிவு எப்படி இருக்குது, முடிவு எப்படி வரும், அல்லாஹ் எங்களை முடிவை எப்படி வச்சிருக்கிறான். கடைசி வார்த்தை அல்லாஹ் எங்களுக்கு அப்படியான மௌன தரணும். நாங்க செஞ்சதால கூட இதைத்தான் துஆவை கேட்கணும். எத்தனையோ இன்னைக்கு மாஷா அல்லாஹ் எங்களை நாட்டில் நாங்க பார்க்கிறோம், தாவத் உழைப்பின் பேர்ல அதிகமான பாவத்தில் இருந்து எத்தனையோ சகோதரர்கள், பாவத்தில் இருந்த எத்தனையோ குடும்பங்கள் மாஷா அல்லாஹ் இன்னைக்கு அவர்களுக்கு கிதாபு வந்து அவர்களுக்கு ஒரு உலகத்திற்கும் இன்னைக்கு தீனை சொல்லக்கூடிய தாய்களாக, உலமாக்களாக, பெரும் ஒரு தாயிகளாக மாறிக்கிறாங்க. என்ன காரணம்? அல்லாஹ் அவர்கள் மீது அன்பு கொண்டுட்டான். அவர்கள் 6வது புத்தியை பாதிச்சாங்க. ஓஹோ, நாங்க போற வழிப்பில நாங்க எங்கட அந்த ரூட்டை மாற்றி நாங்க அல்லாஹ்வுக்கு நெருங்கணும் என்றதை உணர்ந்தாங்க. உணர்ந்து தன்னை ரூட்டை மாற்றிக் கொண்டாங்க. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் நல்லவர்களாக வாழ்றாங்க. பாவத்தில் இருந்தவர்களையோ சகோதரர்கள் அல்லாஹ் அவர்களுடைய கிதாபை சரியாக எழுதியிருக்கிறான். மக்கால வைத்து மதீனால வைத்து மூத்தாகிறாங்க. பாவத்திலே இருந்த மனிதர் சுத்தூத்துல வந்து கூட வந்து குர்ஆன் திலாவத்துல தஸ்பீஹோட இஸ்வாக்கோட அல்லாஹ்வுடைய மஸ்ஜித்ல மூத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். ஏன்? அல்லாஹ் விளங்கினாங்க. இல்ல, நான் பாவம் செய்கிறேன், திடீர்னு வரக்கூடிய மௌத்து என்னை பிடிச்சிடும், நான் மௌத்து இல்லாம தௌபா இல்லாத மௌத்தாகிறேன். என்ன கிதாபு வந்துட்டா இந்த குடும்பம் எனக்கு உதவி செய்யாது, இந்த கூட்டாளிவான் உதவி செய்ய மாட்டாங்க, நான் நரகத்துல வைத்து கத்த வேண்டி வரும், நரகத்துல வைத்து கதற வேண்டி வரும், கெஞ்ச வேண்டி வரும். அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தர மாட்டான். ஆக என்பவர்களே,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த துஆ ஓதிருக்கிறாங்க. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை திரட்டக்கூடியவனே, இந்த கல்ப தீனின் பால் கரிபாடாக்கி வச்சிரு. சப்பித் கல்பி அலா தீனிக். நாங்களும் இந்த துஆ ஓதுவோம். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமுடைய மகனுடைய உள்ளம் இருக்குது, ஒரு உள்ளத்தை போல அல்லாஹ்வுடைய அந்த கையில தான் இருக்குது. அல்லாஹ் விரும்பினத்தை போல அதை பெறற்றான். அல்லாஹ் விரும்பினத்தை போல பெறற்றான் சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா தாஅதிக். உள்ளங்களை பெறட்டக்கூடியவனே, ஏண்ட உள்ளத்தை உனக்கு வழிபட்டு வாழ்றதை பெரட்டி தந்திரியா அல்லாஹ் என்ற துஆவையும், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் என்ற துஆவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதியிருக்கிறார்கள் என்பதாக ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே பார்க்கிறவர்களே, இது மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். நாங்க எந்த இடத்துல எப்படி நாங்க பதியப்பட்டிருக்கிறோம் அது எங்களுக்கு தெரியாது. மலாய்க்கமார்களை கொண்டு பல ஏற்பாடுகளை செஞ்சுதான் இதை இப்படி முடிவு செஞ்சிருக்கிறாங்க. சும்மா நாங்க நீங்களும் முடிவு செய்யற மாதிரி நாங்க முடிவு செஞ்சா ஒன்று வலது இடது முன்பின் ஒன்றும் இருக்காது. நாங்க சும்மா ஒரு முடிவு செஞ்சிருவோம். அல்லாஹ் அப்படி முடிவு செய்யல. எங்களை பாதுகாக்கிறதுக்கு ஏராளமான மலாய்க்கமார்கள் அல்லா வச்சிருக்கிறான். எங்களை பாதுகாக்கிறதுக்கு இரவும் பகலும் மாறி மாறி மலாய்க்கமார்கள் வந்து கொண்டே இருக்கிறான். ஹதீஸ்கள்ல எழுதியிருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன் அந்த தஃசீர்ல வருது, 20 மலாய்க்கமார் ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறாங்க. பகலைக்கு 10 பேர், இரவைக்கு 10 பேர். இல்லண்டா நாங்க தூங்குற மாதிரிக்கு ஊரில் பாம்பெல்லாம் எங்களை வாயுக்கு தான் இருக்கும். எல்லாம் பாதுகாத்திருக்கிறோம். அந்த எங்களோட மூக்குல விசஜந்துக்கள் போகாம, காதல விசஜந்துக்கள் போகாம, எங்களோட வாயுக்கு விசஜந்துக்கள் போகாம, எங்களோட முன்னுக்கும் பின்னுக்கும் வலதும் இடதுமாக மலாய்க்கமார்களை கூட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹ் வலதுல ஒரு மலக்க வச்சிருக்கிறான், இடதுல ஒரு மலக்க வச்சிருக்கிறான். நல்லவர் செய்யும் போது வலதுல உள்ளவர் எழுதுறாரு, நல்லவர் செஞ்சிட்டாரு. இடதுல பாவம் செய்தோம், இடதுல உள்ள மலக்கு வலதுல உள்ளவர்கிட்ட கேட்கிறாரு, அடியான் பாவம் செஞ்சிட்டான், என்ன செய்ய? எழுதவா? புதிய எழுதவான அவசரப்படவான கொஞ்சம் விட்டு வைக்க. அவர் ஏன்னு சொன்னா அவர் இஸ்திக்பார் செஞ்சு தௌபா செய்யலாம், கொஞ்சம் விட்டு வைங்க. ஒரு 3 தைலம் கேட்கிறாங்க. இந்த வழக்குல 3 தைலம் கேட்டதுக்கு பின்னால 3 தைலம் பார்த்துட்டு இந்த வழக்கு சொல்றாரு, இவ்வளவு சந்தர்ப்பம் கொடுத்தும் இவன் இன்னுமே தௌபா செய்யலை. ஹதீஸ்கள் வேற ரிவாயாத்துகள் வருது, சுமாராக 6 மணித்தியால கொடுக்கப்படுது. ஒரு பாவம் செஞ்சுட்டா 6 மணித்தியால் கொடுக்கப்படுதான் இவன் தௌபா செய்கிறானா என்று பார்ப்பதற்கு. இந்த வழக்கு இவற்றை கேட்கிறாரு, எழுதவா பாடமா? அவசரப்படுவான், எழுதவானம் தௌபா செய்வார், இஸ்திக்பார் செய்வார், கொஞ்சம் பார்ப்போம். 3 தைலம் பார்த்துட்டு அவர் சொல்றாங்க, எழுதுங்க என்று சொன்ன எழுதலன்னா நாங்க தியானம் செஞ்ச கூட்டத்தில் ஆகிடுவோம். எழுதிருக்கு. 3வது முறை தௌபா செய்ய இல்லையா, அதுக்கு பிறகு நாங்க எத்தனை முறை பாவம் செஞ்சாலும் ஒரு பாவத்தை தான் நான் தான் எழுதுறோம். இறக்கம் அன்பாக அல்ல, எங்களுடைய ஒரு இறக்கமா இருக்கிறோம், எவ்வளவு அன்பா இருக்கிறோம். அல்லாஹ் எங்கள் மீது இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறோம். எங்களை அல்லாஹ் இப்படி எல்லாம் ரஹ்மத்தோடு நிகழ்ச்சி போகிறதுக்கு இவ்வளவு ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறான். 20 மலக்குமார்களை தந்த அல்லாஹ் ஒரே ஒரு ஷைத்தானைத்தான் எங்கள் மீது அல்லாஹ் சார்ந்திருக்கிறான். பகலுக்கு அவர்களுக்கு இப்லீஸ் பகலுக்கு எங்களை வழிகெடுப்பான், இரவுக்கு இப்லீஸ் பிள்ளைகள் எங்கள் வழிகெடுப்பான். அதுவும் போதனைகள் தரப்பட்டிருக்கிறது. போதனை ஓதினால் இப்லீஸ் வரமாட்டார், அந்த அவுலாதங்கள் பண்ணாது, அவனோட குலத்தில் வரமாட்டான். அதன் இதுவும் அல்லாஹ் எங்களுக்கு தந்த அன்பு, இறக்க, பாசம். இதை நானும் நீங்களும் இன்னும் காணாததை யாருடைய குறை? அல்லாஹ்வுடைய குறையா, ஷரியத்துடைய குறையா, நபியுடைய குறையா? என்னதான் குறை? பல தலுவன்ல இல்ல அனுப்பிச்சோம். நாங்க இதையத்தான் நேசிக்கிறோம். யாரையும் குறை சொல்லி ஏசி பேசி அர்த்தம் இல்ல. அன்பார்ந்தவர்களாக மிக முக்கியமான அமானிதமான ஒரு வாழ்க்கையை நான் தந்திருக்கிறான். இதைத்தான் நாங்க இன்னைக்கு சுருக்கமாக பேசணும். அல்லாஹ் 4 விஷயத்தை தாய்மொழியை வயிற்றில் இருக்கும் போதே அல்லாஹ் எழுதிட்டான். அதுல மிக முக்கியமானது ரிஸ்க் எழுதியிருக்கிறான், அஜல் எழுதியிருக்கிறான், அமல் எழுதியிருக்கிறான். அதே போல நாங்கள் சீதேவியா உதவியாக எழுதியிருக்கிறான். அதுதான் போட்டி. நான் நீங்களும் சீதேவி என்ற நாங்கள் உறுதியாக இருந்து அல்லாஹ் இடத்துல சுத்துகிறது சொல்லும், யா அல்லாஹ் நான் சீரேபிதான், நான் உன்னுடைய ஞானத்துக்கு தான் அருள் அனைத்துக்கும் நன்றி செலுத்தி நான் ஒரு சீதேபியாக வாழ்கிறேன் என்றத நான் ஆக்ஷன்ல சொல்லணும், வாழ்க்கையில சொல்லணும். சும்மா படத்துல சொல்லி சரி வராது, ஸ்டேட்டஸ்ல போட்டு சரி வராது. மாஷா அல்லாஹ் ஆயத்துல் குர்சி போடுறோம், சூரா ஃபாத்திஹா போடுறோம், சூறாக்கள் போடுறோம், சூறாக்கள் போடுறோம், எல்லாம் போடுறோம். ஆனா ஒன்றும் ஓதுறதில்ல. இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் சரி வராது. வாழ்க்கையில நிற்கும், வாழ்க்கையில வரணும், வாழ்க்கையில கொண்டு வரணும். நாங்க
சுவர் எழுதி விட்டிருக்கிறோம். அல்லாஹ் தக்வா உள்ளவர்கள் முஃமின்கள் அல்லாஹ் நேசிக்கிறான் என்று எல்லாம் சுவரில் எழுதி விட்டிருக்கிறோம். இந்த கல்வில வரும் தக்குவா, இந்த கல்வில வாழ்க்கையில வரும் தக்குவா, வாழ்க்கையில வரும் வேண்டுதல், வாழ்க்கையில வரும் பார்க்கின்றதிலே மிக முக்கியமாக தனிமையிலே அத்தாபு என்ற ஒரு கிதாப் இருக்குது. அதில் அதிகமான பாவங்கள் எழுதியிருக்கிறாங்க. நோய்க்கு நிவாரணம், பாவமும் பாவத்துக்கு பரிகாரம் அதில் எழுதியிருக்கிறாங்க. மோசமான முடிவுக்கு மிக பிரதானமான காரணம் தனிமையிலே பாவம் செய்யும். தனிமையிலே பாவம் செய்யும். எத்தனையோ பாவங்கள் தனிமையில தான் நடக்குது. கூட்டத்தில் நல்லவனாக இருக்கிறேன், சீதேவியாக இருக்கிறேன், தனிமையில இருந்தால் இதே போல செய்தான் இல்லைன்ற அளவுக்கு பாவங்கள் எங்களை அத்துமீறி எங்களை கண்ட்ரோல் பண்ண இயலாத அளவு பாவங்கள் எங்கள் மீது எங்களை கண்ட்ரோல் பண்ணி குறையலாம். 2 ரக்காசுந்தோ எழுதி துளையலாம். ஏன் இந்த பாவத்துடைய சுமர் பள்ளிக்கு வந்து துளையலாது? பள்ளி விட்டுட்டோம். இன்னைக்கு பள்ளியை பத்தி எனக்கு உங்களுக்கு கணக்கே இல்லை. நமக்கு இல்லா இதான் பார்ந்தவர்களை நானும் நீங்களும் கண்புல பதிய வைக்கணும். யாரும் வந்து சொல்லுவாங்க நாங்க தொழிலாண்டா எனக்குத்தான் இஷ்டம், நான் சமாதத்தா சதாபத்தா என்றதுதான் அங்க பதியப்படுது. நான் சொல்றது நல்ல மனிதராக இருந்தா சீதேவியாக வாழ்வேன். இல்ல நான் சொல்லலையா யாருக்கும் நஷ்டம் இல்லை. ஊர்ல உலமாக்களுக்கும் உலமா சபைக்கும் நிர்வாக சபைக்கும் ஏனைய சங்கங்களுக்கும் யாருக்கும் நஷ்டம் இல்லை, எனக்குத்தான் நஷ்டம். ஆகவே அன்பார்களுக்கு தௌபா செய்யணும், தனிமையில தௌபா செய்யணும், இஸ்திக்பார் செய்யணும், பள்ளியோட தொடர்பாகணும். எங்களை வாழ்க்கை இது நிரந்தரமான வாழ்க்கையில ஒரு வாழ்க்கைக்கு தயாரிக்கு வந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கையில வந்துடாம இந்த டாஸ்க் அடைகிறதுக்கு முயற்சி செய்வோம். நானும் நீங்களும் உங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் சொந்தத்துக்கு அப்படிப்பட்ட நல்லவர்கள கூட்டத்துல வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரை வாக்கிடுவாங்க. என்னை வளர்த்த பெற்றோருக்கு எட்டாமலை நினைத்தருவாயா. கல்வி கற்றுத்தந்த நிலைமைக்கு உயர்த்தி உஸ்தாத்மார்கள் ஆசிரியர்கள் அனைவரின் பாவங்களை மன்னித்தருவாயாக. சகோதரிகள் முட்டாள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரின் பாவங்களை மன்னித்தருவாயாக. அவுத்தாகி மன்னரையில் வாழக்கூடிய அனைத்து கபராளிகளுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. எமது மனைவி மக்கள் குழந்தைகள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. எமது குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்வை வசீவாக்கி வைப்பாயாக. அவர்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியத்தை கொடுத்தருவாயா, நல்ல ஞாபக சக்தியை கொடுத்தருவாயா, தக்குவா உள்ளவர்களாக ஆக்கியிருப்பாயா, தக்குவா உள்ளவர்களாக ஆக்கியிருப்பாயா. அவர்களுக்கு தக்குவா என்ற ஆடையை அனைவரும் அவர்களை கண்ணியப்படுத்துவாயா, அவர்களை கௌரவப்படுத்துவாயா. அவர்களை அவர்களுடைய எதிர்காலத்தில் ஒளிமயமானதாக